ஹாய் மக்களே, க்ரோசரிஸ்லாம் ரொம்ப விலை அதிகமாகிடுச்சிங்க. 2 வாரத்துக்கான பொருள் வாங்கியிருக்கேன். கம்மியாக தான் வாங்கியிருக்கேன், அதுக்கே அவ்வளோ பில் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடிமேட் வாங்கியிருக்கேன், பன்னீர் வாங்கியிருக்கேன், சவுச்சவ்வு கூட்டு வச்சுருவேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு சூஷி பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. வெஜ்ஜு சூஷி தான், அவகேடோ வச்சு பண்ணுறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் அதுக்கு சாப்ஸ்டிக்லாம் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எதுவும் கண்டது வாங்கக்கூடாதுன்னு தான் போனேன். பட் ஆனால் என்னால் முடியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு சூஷி. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு தான் வாங்கியிருக்கேன் அதோட செட்டுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் பன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா சின்ன வயசுலலாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பன்னு சைக்கிளில் வச்சு. இது பார்த்திங்கன்னா கொரியாண்டரு, அப்புறமா ஃபிஷ்ஷு வாங்கியிருக்கேங்க. ஃபிஷ்ஷு இதில் உள்ள நண்டு இருக்குது, உயிரோடு தான் இருக்குது. அப்புறம் இதான் என் காஸ்கோ ஹால். எதுவுமே நான் தண்டமாக வாங்கலை இந்த வாட்டி. முன்னாடிலாம் ரொம்ப தண்டமாக வாங்குவேன். இது வந்து தேவையான பொருட்கள் தான். அவகேடோ வாங்கியிருக்கேன், ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். சூயி பாரு, நல்லா ஓட்ஸ்லாம் போட்டு. அப்புறமா வந்து இது பேபி ஸ்பினச்சு கீரை கூட்டு வைக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து நான் ஊறுகாய் போட்டுருவேன். இந்த எலுமிச்சைப்பழம் நல்லா சம்மருக்கு சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது. லைக் வெறும் வயிற்றில் நான் இது குடிக்கிறேன். இது தனித்தனியாக வாங்குறதை விட இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த மாதிரியே விற்கிது. மொத்தம் 6 பேக் இருக்குது. அதனால இது டெய்லியும் காலைல எழுந்தோடனே இது குடிச்சிடுறது, க்ரீன் ட்ரிங்க் மாதிரி. அப்புறம் ஃப்ரூட்ஸுக்கு வந்து வாழைப்பழமும் ஸ்ட்ராபெரியும் வாங்கியிருக்கேன். தக்காளி வாங்கியிருக்கேன், நல்லா ஒரு 2 வாரத்துக்கு சூப்பராக வரும். அப்புறமா வந்து வெங்காயம் வாங்கியிருக்கேன்.